வூஜின் இந்த கதையோட ஹீரோ. அன்னைக்கு காலையில வேற பொண்ணோட அவர் பெட்ல இருக்கிறத பாக்குறாரு. அவருடைய இந்த உடம்பு நேத்தைய விட 2 மடங்கு பெரிய சைஸ்ல இருக்கு. அந்த பொண்ணு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே ரூமை விட்டு போயிடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு எழுந்த உடனே அவ வேற ஒருத்தரோட படுத்திருந்தா அப்படின்னு அவன் நினைக்க கூடாதுன்றதுக்காக. புரியல? தெளிவா சொல்றேன். வூஜின் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருக்கும் போது வேற ஒரு ஆளா, அதாவது வேற ஒரு உருவத்துல மாறி இருப்பான். அந்த உடம்போட ஐ பவர் வேற மாதிரி இருக்கும். உடம்போட அளவு, பாதத்தோட அளவு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். சில சமயத்துல அவன் வேற ஒரு பொண்ணாவோ, முதியோராவோ, வாலிபனாவோ, சின்ன பையனாவோ எப்படி வேணா எழுந்திருக்கலாம். ஆனா அந்த உடம்புக்கு தேவையான சின்ன சின்ன வேலையை செஞ்ச பிறகுதான் அவன் அந்த நாளுக்கான வேலையவே செய்ய முடியும். அதாவது அந்த உடம்புக்கு ஏற்ற ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ட்ரெஸ், ஐ கிளாஸ், டாய்லெட்ரிஸ் எல்லாமே. ஸோ இதை எல்லாத்தையும் மெஷர் பண்ணக்கூடிய கேஜெட்ஸையும் அவன் வச்சுருந்தான். பாதத்தை மெஷர் பண்ண பிராண்ட்நெக் ஃபுட், பார்வையை மெஷர் பண்ண ஃபோராப்டர் எல்லாமே. ஆனால் இது வரைக்கும் ஒரே உடம்புல வூஜின் 2 முறை எழுந்திருச்சதே இல்லை. வூஜின் ஒரு ஃபர்னிச்சர் டிசைன் பண்ணுறவன். சாங்பெக் அவனுடைய நண்பன். ஏஎல்எக்ஸ் சேல்ஸையும் வூஜினுடைய கிளைண்ட்ஸையும் கவனிச்சுக்கிறான். ஏஎல்எக்ஸ் வூஜினுடைய ஃபர்னிச்சர் கம்பெனி. அதனுடைய ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் அவங்களுடைய தனி பயனுக்கு ஏற்ப ஃபர்னிச்சரை டிசைன் பண்ணி தருவான். சாங்பெக்னால தான் வூஜின் அடிக்கடி நைட் பார் போயிட்டு வழக்கம் போல பொண்ணுங்களோட இருந்துட்டு மறுநாள் பொண்ணுங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து அவங்க யாரோட தூங்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஓடிடுறது. வூஜின் அவனுடைய லேப்டாப்ல தினம் தினம் காலையில தன்னைத்தானே வீடியோ பதிவு பண்ணி வச்சுக்கிறான். அன்னைக்கு அந்நாளில் அவன் யாரா இருக்கிறான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. தினமும் காலையில அவனுடைய வித்தியாசமான தோற்றத்தை அவனே பார்க்க பழக வேண்டும். ஆனா வூஜினுக்கு இது பழகி இப்போ 12 வருடங்கள் ஆயிடுச்சு. வூஜினுடைய 18வது பிறந்த நாள் அப்போ காலையில எழுந்திருக்கும் போது அந்த உடம்பும் அந்த முகமும் அவனுக்கு சொந்தம் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அவங்க அம்மாவுக்கும் ஏற்பட்டு இருந்துச்சு. வருத்தப்பட்ட வூஜின் அவங்க அம்மா முன்னாடி நின்று அழும்போது அவனை ஏத்துக்கிட்டு அரவணைச்சு ஆறுதல் சொல்றாங்க. தொடக்கத்தில் வூஜினுடைய உடல் மாற்றங்கள் அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருக்கு. ஆனால் அவங்க அம்மாவும் அவனுடைய நண்பன் சாங்பெக்குடைய ஆதரவுனாலையும் சாதாரணமாக கையாள தொடங்குறான். சொல்லப்போனால் சாங்பெக்கு உண்மை தெரிய வரும்போது வூஜினுடைய மாற்றத்தை நினைச்சு சிரிச்சு அவனையும் முதல் முறையாக சிரிக்க வச்சது சாங்பெக் தான். ஃபர்னிச்சர் டிசைனராக இருக்கிறது மூலயமா வீட்டிலேயே இருந்து வேலை பார்த்து ஆன்லைனில் ஆர்டர்ஸ் வாங்கி சாங்பெக் உடைய பார்ட்னர்ஷிப் மூலயமா மற்ற வேலைகளை செஞ்சு முடிக்கிறான். எப்போ மற்ற நிறுவனங்கள் வூஜினுடைய டிசைனை நகல் எடுக்க, அதாவது காப்பி அடிக்க தொடங்கினாங்களோ அப்போல இருந்து வூஜின் கிளைண்ட்ஸுக்கு கஸ்டமைஸ்டு டிசைனில் ஃபர்னிச்சர் பண்ணித்தர முடிவு பண்ணான். ஒரு நாள் வூஜின் ஃபர்னிச்சர் பிஸ்னஸில் பணிபுரிகிற ஈசுவை பார்க்குறான். அவளை பார்த்து பிடிச்சி போய் தினமும் அவளை பார்த்து அவளோட உரையாடலை தொடங்குறான். ஆனால் ஈசுக்கு தெரியல அவ தினமும் பேசுறது பழகிறது ஒரே ஆளுன்னு. வூஜின் ஒரு அழகான வாலிபனா மாறுற வரைக்கும் காத்திருந்து மாறின உடனே தக்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த முகத்தோட ஈசுவை சந்திச்சு அவளை டேட்டுக்கு கூப்பிடுறான். ஈசுவும் அவனோட டேட்டுக்கு வரா. ஏஎல்எக்ஸ் தான் சிறந்த கம்பெனின்னு நினச்சிட்டு இருக்க ஈசு வேலை செய்கிற கம்பெனி மத்தியில் ஏஎல்எஸ் கம்பெனிக்கே ஈசுவை வூஜின் டின்னர் டேட்டுக்கு கூட்டி போகிறான். ஈசு பூரிப்படைஞ்சு போகிறா. வூஜின் மறுநாளும் அவளை டேட்டுக்கு கூட்டி போகிறதா சொல்லி வீட்டில் விட்டுட்டு போக மறுநாள் வேற ஆளா மாறாம இருக்கிறதுக்காக வூஜின் கஷ்டப்பட்டு தன்னுடைய தூக்கத்தை கட்டுப்படுத்தி தூங்காம இருக்கான். வெற்றிகரமா 2வது நாள் அதே உடலோட முகத்தோட ஈசுவோட டேட்டுக்கு போறான். இதை தொடர்ந்து 3வது நாளும் ஈசுவை டின்னர் டேட்டுக்கு கூப்பிட ஈசு சாயந்தரம் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னதுனால அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றா சாப்பிடலான்னு வூஜின் சொல்ல ஈசுவும் சரி நான் வரேன்னு சொல்கிறா. 3வது நாளுக்காக வூஜின் மறுபடி தூங்காமல் இருக்க முயற்சி செய்கிறான். ஆனால் தன்னையும் மீறி தூங்கி மெட்ரோ ட்ரெயினில் இருந்து யாரோ வந்து எழுப்பும்போது தான் வூஜின் கவனிக்கிறான் அவன் அன்னைக்கு வயதான ஆளாக மாறிட்டான்னு. இருந்தும் அவனுக்காக காத்துட்டு இருக்க ஈசுவை போய் பார்க்குறான். அவள்கிட்ட என்ன சொல்கிறது, எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியாமல் அவள் அந்த இடத்த விட்டு கிளம்புற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்துட்டு அவள் ஆஃபீஸ்க்கு போன பிறகு தான் பிஸியாக இருந்ததுனால தான் பார்க்க வர முடியலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மெசேஜ் அனுப்புகிறான். அவனுடைய காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு பண்ணுறான். ஏன்னா அவனுடைய ரகசியத்தை பற்றி ஈசுட்ட சொல்ல வேணான்னு நினச்சதுனால. வூஜினை நினச்ச குழப்பத்தில் இருந்த ஈசுவை மறுபடி சந்திக்க அவங்க கம்பெனியில் டெம்பரரி இன்டர்னாக வேலை பார்க்க வரான். வூஜின் ஒரு பொண்ணு உருவத்தில் இருந்தான். அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு போகும்போது பொண்ணா இருக்கிற வூஜின் ஈசுட்ட தனியாக பேசணும்னு சொல்லி டின்னருக்கு கூட்டிட்டு போகிறான். அந்த பொண்ணு மேலே ஈசுக்கு சந்தேகம் இருந்த போதிலும் அவளை பின்தொடர்ந்து வூஜின் வீட்டுக்கு போகிறாங்க 2 பேரும். அவளுக்கு தெரிஞ்ச வூஜின் வீட்டுக்கு ஏன் இந்த பொண்ணு கூட்டிட்டு வரான்ற குழப்பத்தில் இருந்த ஈசு கிட்ட தான் வூஜின்னும் அவனை பற்றி அடையாளத்தையும் தன்னுடைய ரகசியத்தையும் அவனுடைய ஒவ்வொரு நாள் வீடியோவையும் காமிக்கிறான். இதெல்லாம் கேட்டு இன்னும் குழம்பி போன ஈசு அவன் சொல்றத நம்ப முடியாம இனி என்ன நீ எப்பயுமே பார்க்க வராதுன்னு கோவமா சொல்லிட்டு போயிடுறா. இப்படி சொல்லிட்டு போனாலும் ஈசு வூஜின் பத்தியும் அவன் சொன்னதை பத்தியும் அவளால யோசிக்காம இருக்க முடியல. இந்த விஷயத்துல இருந்து தெளிவு பெற வூஜினை பார்க்க அவனுடைய வீட்டுக்கே போறா.
ஃபீமேல் வெர்ஷனில் இருக்க ஊஜின் கதவை திறக்க உள்ளே வந்த ஈசு அன்னைக்கு ராத்திரி அவனோட தூங்கணும்னு மறுநாள் அவன் வேற ஆளாக மாறுறத அவ கண்ணால் பார்க்கணும்னு சொல்கிறா. இப்போ இருக்க ஃபீமேல் ஊஜினுக்கு கொரியன் தெரியாது. இது ஊஜின் அந்த நாளில் அவன் எழுந்திருக்கிற நபரை பொறுத்து அமையும். ஆனால் உள்ள அவன் அதே ஆளா ஊஜினா இருப்பான். ஊஜினை புரிஞ்சுக்க ஈசுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. அவனுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறா. அவனுடைய ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஸ்பெக்டிகல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறா. அன்னைக்கு காலையில் ஊஜின் வேறு ஒரு ஆளா ஆண் உருவத்தில் எழுந்து வரும்போது அவனை பார்த்து திகைச்சு போறா. ஒவ்வொரு முறை ஊஜின் வேற ஒரு ஆளா மாறும்போது ஈசு அவனோட இருந்து அவங்களுடைய நேரத்தை ஒன்னா செலவழிக்கிறாங்க. ஒரு முறை ஊஜின் சிறுவனா மாற ஈசு அவனை அப்பையும் வெளியே கூட்டிட்டு போய் 2 பேரும் டின்னர் சாப்பிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ஆளாக மாறுற ஊஜினை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈசு கேட்க, ஊஜின் நான் உன்னை எப்போ சந்திச்சாலும் இந்த மாதிரி உன் கையை பிடிப்பேன்னு பிடிச்சு காமிக்கிறான். ஈசுவை சாங்பெக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஈசுவோட கம்பெனி பார்ட்டிக்கு ஒரு முறை அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் அவங்களுடைய பார்ட்னரை கூட்டி வரணும்னு சொல்லியிருக்க, அன்னைக்குன்னு பார்த்து ஊஜின் ஒரு வயதான பாட்டியாக இருந்தான். அன்னைக்கு வேற ஒரு ஆளாக மாற ரொம்ப கஷ்டப்பட்டான். ஈசுவோட கம்பெனி பார்ட்டிக்கு ஒரு அழகான வாலிபனா அவன் அங்கே போனான். ஒவ்வொரு நாளும் ஊஜின் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஈசுவும் அவன் கூட இருந்தா. ஊஜினுடைய அம்மாவை சந்திக்க ஈசுவை அவங்க கடைக்கு கூட்டிட்டு போனான். ஒரு டின்னருக்கு ஈசு அவள் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கும்போது அவளுடைய பாய் ஃப்ரெண்டை பற்றி கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொரு முறையும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் பார்க்க வித்தியாசமாக இருக்கானோ இல்லை அவள் தான் பாய் ஃப்ரெண்டை அடிக்கடி மாத்திராளானோ தெரிஞ்சுக்க அவங்க எல்லாரும் ஈசுவோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க அன்னைக்கு டின்னருக்கு அவனை இன்வைட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவங்க மனசில் இப்படிலாம் தப்பான எண்ணத்தை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஈசு அடுத்த முறை அவனை கூட்டிட்டு வரதா சொல்லி சமாளிக்கிறா. கொஞ்ச நாள்களுக்கு பிறகு அவங்களுக்குள்ளார ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட தொடங்குது. ஒரு முறை விளையாட்டுக்காக ஊஜின் ஈசுட்ட கூட்டத்தில் இருக்கும்போது இன்னைக்கு என்ன நீ கண்டுபிடின்னு சொல்ல, அவனை ஈசு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம தேடிட்டே இருக்கிற நிலையில எதுவுமே சொல்லாம ஊஜின் திடீர்னு வந்து ஈசுவோட கையை பிடிக்க அவ பயந்து போக கையை உதறிட்டு கோவிச்சிட்டு போயிடுறா. கையை பிடிக்கிற நபர் ஊஜின்னு அவளுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும்னு நினைச்சா. அவ உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம ஊஜின் அவள்கிட்ட அப்படி விளையாண்டது கோபத்தை உண்டாக்குச்சு. ஊஜின் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ப்ராப்ளமை அன்னைக்கு ராத்திரியே சார்ட் அவுட் பண்றாங்க. அவள்கிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஊஜின் அவனே அவளுக்காக ஒரு ரிங் செய்யறான். ஈசு வேலை பார்க்கும்போது அடிக்கடி பில்ஸ் ஏதோ எடுத்துக்கிறா. அவளுடைய பாஸ் அவளை கூப்பிட்டு அவ ஏதோ அடிக்கடி பல பசங்களோட சுத்துறதா வேலை செய்யறவங்க புகார் செஞ்சதா சொல்றாங்க. அதை கேட்டு அவ ரொம்ப வருத்தப்படுறா. ஆல்ரெடி ஈசு முறிவு நிலைக்கு வந்துட்டா. இதோடைய விளைவா தூக்கம் இல்லாம மன அழுத்தம், கவலை எல்லாத்தையும் நிர்வகிக்க மருந்து எடுத்துக்கிறா. அன்னைக்கு சாயந்தரம் அவ ஊஜினை சந்திக்க அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா ஊஜின் சொல்றான். ஆனா அதை கேட்டு ஈசு சந்தோஷப்படல. ஈசு சொல்றா, நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற, என்னை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. தினமும் ஒரு புது ஆளா உன்னைய நீயே கண்ணாடியில பார்த்து அந்த உடலுக்கு தேவையான காரியத்தை செய்ய உனக்கு டைம் தேவைப்படுற மாதிரி எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும். ஃபேமிலியை சம்மதிக்க வைக்கிறது எல்லாம் சுலபமான காரியம் கிடையாதுன்னு சொல்றா. ஈசு தெரப்பி வேற எடுத்துட்டு இருந்தா. டாக்டர்கிட்ட தினமும் ஒரு அந்நியர் வந்து என்னை பார்த்து என் கையை பிடிக்கிறது, என்னை பார்த்து சிரிக்கிறது எல்லாம் என்னால் சுலபமாக ஏற்றுக்க முடியல. என்ன அவன் தொடும்போது கூட ஊஜின் தான், நான் விரும்புகிற ஆளு தான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஆனாலும் என்னால் உறுதியாக அதை சொல்ல முடியல. ஒவ்வொரு முறையும் என் கண்களை மூடி தான் அவனை உணர முயற்சி செய்கிறேன். இதை பற்றி மறுபடியும் யோசித்து பைத்தியம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறா. இதெல்லாம் தாண்டி ஊஜின் நான் இல்லாமல் அவன் வாழ மாட்டான்னு சொல்கிறா. அதிகமாக பில்ஸ் எடுத்துக்கிட்டதுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறா. அப்போதான் ஊஜினுக்கு அவளுடைய பிரச்சனை பற்றியும் அவள் இத்தனை நாள் பில்ஸ் எடுத்துட்டு இருக்கான்றதும் தெரிஞ்சுக்கிறான். இதுக்கு எல்லாம் ஊஜின் தான் காரணம்னு அவனே நினச்சிக்கிறான். சோகத்தில் இருந்த ஊஜின் அவனுடைய அம்மாவை பார்க்க போகிறான். ஈசுவுடைய பிரச்சனையை சொல்லி வருத்தப்படும் போது தான் அவங்க அப்பாக்கும் இவனை மாதிரியே இந்த வியாதி இருந்ததா சொல்கிறாங்க. எப்போ சுற்றி இருக்க மக்கள் அவங்களுடைய அம்மாவை பற்றி தப்பாக பேச தொடங்கினாங்களோ அப்போவே ஊஜினுடைய அப்பா அவங்க அம்மாவை விட்டு பிரிய அவங்க அம்மா காரணமாக இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ ஈசுவும் அதே நிலைமையில இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஈசு இப்போ பயந்து போயிருக்கா, யார்கிட்டையும் பேச முடியாத நிலைமையில இருக்கா. நீ அவளை விட்டு விலகி போனா அவளே குணமாயிடுவான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு ஊஜின் ரொம்ப கஷ்டப்படுறான். இதுக்கு பிறகு ஊஜின் ஈசுவோட வாழ்க்கையிலிருந்து முழுசா விலக முடிவெடுக்கிறான். அவளை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை அவளை சந்திக்கிறான். டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், அதுதான் உனக்கும் நல்லது, இனி நீ பில்ஸ் எடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டு ஊஜின் ஈசுவை விட்டுட்டு போகிறான். ஈசு ரொம்ப வருத்தப்படுறா. அவனை பற்றி அவளால் நினைக்காம இருக்க முடியல. அவனோட சேர்ந்து அவ செலவழிச்ச எல்லா நேரமும் இடமும் ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய முகத்தை தவிர நாளாக நார்மலானா பில்ஸ் எடுக்கிறதையும் நிறுத்திட்டா. இருந்தும் அவ ஊஜினை மறக்க தயாரா இல்லை.
அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுல பிடிவாதமா இருந்தா. அவ இன்னமும் ஊஜினை நேசிச்சா. ஈசு வேலை பார்க்குற கம்பெனியில் அந்த கம்பெனியோட ஏஎல்எக்ஸ் கான்ட்ராக்டை புதுப்பிக்க வேண்டி இருந்தது. ஸோ கம்பெனி சார்பாக கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு ஈசு ஏஎல்எக்ஸ் போனால் ஊஜினை பார்க்க. ஆனால் அங்கே ஊஜின் இல்லை, சாங்பெக் தான் இருந்தான். ஊஜினை விட்டுட்டு போனதுக்காக சாங்பெக்கும் ஈசு மேலே கோவமாக இருந்தான். ஈசுவை ஒரு 3வது ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணான். அங்கே வந்திருந்த பார்சல் செக் ரிப்பப்ளிக்ல இருந்து வந்திருந்ததை கவனிக்கிறா. ஒருவேளை அது ஊஜின்ட்ட இருந்து வந்திருக்குமோன்னு நினச்சி அவ செஞ்ச தப்பை உணர்ந்து அவனை தேடி போக முடிவெடுக்கிறா. ஈசு ஊஜினை கண்டுபிடிச்சிட்டா செக் ரிப்பப்ளிக் போய். ஆனால் ஊஜின், நான் ஊஜின் இல்லை, நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்ல. ஈசு, பரவாயில்ல, எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளார வந்து பார்க்குறா. அங்கே வெரைட்டி ஆஃப் ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு ஊஜின் தானே கன்ஃபார்ம் பண்ணுறா. அவனுடைய மாற்றத்தை பற்றியோ அவன் எப்படி இருக்கான்றதை பற்றியோ அவளுக்கு கவலை இல்லைன்னு உண்மையான ஊஜினை அவனோட மனசை தான் காதலிக்கிறதா சொல்கிறா. அவனோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறதாவும் சொல்கிறா. அதை தொடர்ந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஈசு கேட்க, அவளுக்காக அவன் இத்தனை நாள் எடுத்து வச்சிருந்த மோதிரத்தை ஈசுக்கு ஊஜின் போட்டுவிட்டு கல்யாணத்துக்கு சம்மதத்தை தெரிவிக்கிறான். மறுபக்கம் ஊஜினுடைய அப்பா பல வருஷம் கழிச்சு அவங்களுடைய அம்மாவை தேடி வராரு. அவங்க அம்மா அவங்க செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. இத்தனை வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நான் உன்னை பார்த்துட்டே தான் இருந்தேன்னு அவங்க அப்பா சொல்ல, அவங்க அம்மா தெரியும்னு சொல்றாங்க. இனி வாழ போற கொஞ்ச நாளாவது என் கூட சேர்ந்து இருங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவரும் சம்மதம் தெரிவிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க.